Hi guys, so இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஒரு புது ஷ்ரிம்ப் டேங்க் வந்து செட்டப் பண்ண போறோம். எதனாலனா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எல்லா கலர் ஷ்ரிம்பையும் ஒரே டேங்க்குள்ள விட்டு வச்சிருந்தோம். இதனால வந்து கிராஸ் பிரீடிங் கலருங்களுக்குள்ள ஆகி எல்லாம் வெள்ளைக்குட்டியா பிறந்திருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு 100 வெள்ளைக்குட்டி இருக்கு. சோ இதே மாதிரி ஃபியூச்சர்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்க கூடாது அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு எல்லா கலர் ஷ்ரிம்பையும் தனித்தனியா பிரிச்சு டிஃப்ரெண்ட் டேங்க் செட்டப் பண்ண போறோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஸோ எனக்கும் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அடுத்தடுத்து நமக்கு குட்டி போகிறதா வந்துட்டு எல்லாம் நல்ல கலரில் கரெக்டாக பிறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம ஷ்ரிம்பை வந்துட்டு இந்த டப்பாக்குள்ளே எடுத்து போட்டுடலாம். முதல்ல ஃபஸ்ட்டு ரெட்டை நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ஏன்னா நிறைய குட்டி ஷ்ரிம்ப்ஸ் இருக்குது. மாட்டினா கூட கண்ணில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கைஸ், இப்போ வந்து நம்ம தேட போகிறோம் நம்மளோட இன்னொரு ரெட் ஷ்ரிம்பை. ஆக்சுவலி நிறைய ஷ்ரிம்ப் நம்ம ஊருக்கு போன நேரத்தில் இறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஷேக் பண்ணால் தான் தெரியும். இதுதான் அதோட வீடு மாதிரி. ஆல்மோஸ்ட் எல்லா ஷ்ரிம்பும் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. வா, ஏய் இறந்த ஐயோ, இதை நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வெளில எடுத்துடலாமா? இப்போ பாருங்க, உள்ளுக்குள்ளே நான் ஒரு இறந்த ஷ்ரிம்போட இது பார்த்தேன், பாடி. நானே வந்து இப்படி ஆயிருக்கும்னு எதிர்பார்க்கல. நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஃபுட்டெல்லாம் போட்டேன், பட் எல்லா ஷ்ரிம்பும் வெளியே வந்ததா அப்படிலாம் நான் பார்க்கவே இல்லை. பிளாக் ஷ்ரிம்ப்ஸ் ஒரு 2, அப்புறம் 2 ஆரஞ்ச் ஷ்ரிம்ப்ஸ் நான் எப்பயுமே நிறைய பார்த்தேன். பட் ரெட்டும் இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் தென் எப்போ இறந்துச்சுன்னே எனக்கே தெரியல. டெட்டு ஷ்ரிம்பு தான் தெரியுதா? ரெட் ஷ்ரிம்ப் தான் ஷோரா. அந்த கேவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அடுத்த ஷ்ரிம்ப்ஸை பிடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே 4 ஷ்ரிம்ப் தான். 2 ஆரஞ்ச் ஷ்ரிம்ப்பு, அப்புறம் 2 நேவி ப்ளூ அடல்ட் ஷ்ரிம்ப்பு. புது டேங்க்குக்கு ஒரு சிம்பிள் செட்டப் தான். மண், கல், நம்மளோட ஃபாக்ஸ் டெயில் பிளான்ட்டு, தண்ணி, அவ்வளோதான். ஆக்சிஜன் கூட நான் இதுக்கு இப்போதைக்கு போடலை, ஏன்னா இப்போ நம்ம 2 ஷ்ரிம்ப் தான் விட போகிறோம். அதனால எப்பயுமே வந்து ஹைடிங் ஸ்பேஸ் வந்து மேண்டேட்ரி. ஸோ அதனால ஒரு குட்டி கேவ் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவா ராக் வந்து ஒரு 4 வாங்கியிருந்தோம். அந்த லாவா ராக்கை ஜஸ்ட் வந்துட்டு அக்வேரியம் சேஃப் க்ளூ வச்சு அப்படியே ஒட்டிட்டோம் கேவ் மாதிரி. அப்புறம் டேங்க்ல ஃபுல்லாக தண்ணியை ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம ஷ்ரிம்ப் குட்டிஸை விட வேண்டியதான். ஸோ நம்ம பழைய டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க வாஷிங் மிஷின் ஏரியாவில் மேலே இருக்க திண்டில் நான் அப்படியே செட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ புது டேங்க் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரூமில் அப்படியே வந்து இங்கே செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து நம்மளோட புது டேங்க். என் பிளானே வந்து என்னவா இருந்ததுன்னா, வீட்டில் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டேங்க் இருந்தது. அதில் ரெட் ஷ்ரிம்ஸை மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ ஷ்ரிம்ஸுக்கு ஈவினிங் போய் ஒரு புது டேங்க் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு இந்த ரெட் ஷ்ரிம்ஸை மாற்றுறதுக்குள்ளேயே எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஷாக்கு நடந்திருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உயிரோடு இருக்கிறதே 2 ஆரஞ்ச் ஷ்ரிம்ப் தான். பட் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிற ஷ்ரிம்பையாச்சும் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெட் ஷ்ரிம்ஸ் வந்து திருப்பி போய் கடையில் வாங்கிக்கலாம். சரி, வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு போயிடாதீங்க. அடுத்து தான் வந்து நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் வச்சிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் என் பின்னாடி ஒரு இருட்டா ஒரு டேங்க் தெரியுது. இந்த டேங்கோட செட்டப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெரிய டேங்க் அண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா இதில் இருக்க ஒரு குட்டி குட்டி ஹுட்டுலேருந்து செடியிலேருந்து எல்லாத்தையும் நம்ம அங்கங்கே பொறுக்கி வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் நட்டு வளர்த்து பயங்கரமாக இந்த டேங்கை வந்து பாக்கி வச்சுருக்கோம். இந்த டேங்கோட செட்டப் வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். சாண்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். மண்ணை வந்து எல்லாம் போக மாட்டேங்குது.